ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, சேலரி நெகோஷியேஷன் அதை பற்றி பேச போகிறோம். சரிங்களா? சேலரி நெகோஷியேஷன் எடுத்தோடனே மைண்டுக்கு வர்றது என்ன தெரியுமா? அந்த ஹெச்ஆர் வந்து அந்த கொஷினை கேட்டோடனே நம்ம மைண்ட் என்ன பிளாங்காக போயிடும். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம அந்த டைமில் தோன்றது எனக்கு 40% வேணும் சார், 30% வேணும் சார், எடுத்தோடனே சொல்லிடுவோம். ஸோ அது மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு சேலரி நெகோஷியேஷனை பற்றி என்ன பேசணும், எப்படி பேசணும், கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் அப்படின்றத வந்து ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோலேருந்து. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஹெச்ஆர் ஃபார்மலாக இன்டர்வியூ முடித்தோடனே ஃபைனலாக அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்பாங்க. ஸோ பிஃபோர் தட் அவங்க அந்த கொஸ்டின் டாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போகவே கூடாது. என்னோட சேலரி இவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் போகவே கூடாது. ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் தான் சேலரின்ற ஒரு டாக்கவே உங்ககிட்ட கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி நெகோஷியேட் பண்ணலாம். அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சில அனலைசஸ்லாம் பண்ணணும். என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜாப்புக்கு கரண்ட்டாக எவ்வளோ வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து வேல்யூ இருக்குது. ஃபார் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஃப்ரெஷருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ என்னன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ ரிசர்ச்னால் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின், நாக்ரி இது மாதிரி போர்ட்டல்ஸ், ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் போடுவாங்க. ஸோ அந்த இதில் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணாலே இந்த மார்க்கெட்டிங்காக ஒரு 15 to 20, 20 to 30 இது மாதிரி பேக்கேஜ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இல்லை 4 lakh சிடிசி, 3 to 4 lakh சிடிசி, 5 lakh சிடிசி இது மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங் சர்ச் யுவர் வேல்யூ. சரிங்களா? தென் செகண்ட் ஆஸ் யூஸ்வல் நான் சொன்னது, ஹெச்ஆர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அந்த டாக் எடுக்கணும் சேலரின்ற பார்ட்டை. தென் தேர்ட் விஷயம் என்னன்னா, இந்த சேலரி ரேஞ்ச் நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆப்வியஸாக, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் டேரெக்டாக போய் அதை கன்வே பண்ணக்கூடாது. எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவ்வளோ சார், இதுக்கு கீழே நான் வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படின்றத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லக்கூடாது. பொலைட்டாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 to 4 lakh சிடிசி சார், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 3 LPA to 4 LPA அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுங்க. சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக ஒரு ரவுண்ட் ஆஃபாக எனக்கு இதுதான் சிடிசி, இந்த பேக்கேஜ்குள்ளே தான் நான் வருவேன் அப்படின்றத கன்வே பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோம். நீங்கள் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இவர் வந்து இதுக்கு மேலே ஃப்ளெக்சிபிள் இல்லை அப்படின்ற ஒரு தாட்டை வந்து ஹெச்ஆருக்கு வந்து ஒரு ப்ரிசெப்ஷனில் காட்டும். ஸோ அப்படி நீங்கள் போகாதீங்க, ரவுண்ட் ஆஃபாக போகாதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச், ஓகே 3 to 4 lakh, 2.5 to 3.5 இது மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு இப்படி போகும்போது எங்களோட பட்ஜெட் வந்து இவ்வளோ தான் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதான் 4 lakh தான் சிடிசி மேக்ஸிமம், அதுக்கு மேலே எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பெக்டேஷன், மை குவாலிஃபிகேஷன் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஸோ அண்ட் ஸோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்குற விஷயம், நீங்கள் கன்வே பண்ணக்கூடிய விஷயம் வந்து வேல்யூபுளாக இருந்துச்சுன்னா மேபி அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். பேசிக்காகவே ஒரு ரோலுக்கு வந்து அவங்க ஹையர் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஒரு எல்பிஏ வரைக்கும் நம்ம போகலாம், இல்லை 5 LPA வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஹெட் ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டா இவ்வளோ ரேஞ்சில் வந்து ஹையர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாபில் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அது வந்து ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ போகிற இடத்துல, நீங்கள் பேசுகிற இடத்துல கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. உங்கள் சேலரியை பற்றி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு விஷயம் கன்வே பண்ணும்போது ப்ராப்பராக பொலைட்டாக கன்வே பண்ணணும். நான் இதுக்கு மேலே ஃப்ளெக்சிபிள் இல்லை அப்படின்னு எடுத்தோன்னே சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொன்னீங்கன்னா அது ப்ரிசெப்ஷன் வேறு மாதிரி போயிடும். ஸோ கன்வே பண்ண வேண்டிய விஷயத்த ப்ராப்பராக கன்வே பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு சேலரி அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். நான் உங்கள் கார்த்திக். பாய்.